நம்ம சென்னையில மக்கள் தொகை அதிகமாகுதுன்னு சிட்டியை எக்ஸ்டெண்ட் பண்ணிட்டே இருக்கும். ஆனா பிரம்மாண்டமா மால்ஸ், பில்டிங்ஸ் அண்ட் சிட்டி இன்ஃப்ராஸ்ட்ரக்சரோட கட்டப்பட்ட ஒரு இடம் காலியா இருக்கு. அது என்ன இடம்னு பாக்கிறதுக்கு முன்னாடி இன்ஸ்கூப்பை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மியான்மர், அதாவது பர்மாவோட கேபிட்டலா ரங்கூன் தான் இருந்தது. ராணுவ ஆட்சி கைப்பற்றின பிறகு அந்த கண்ட்ரியோட பேரை மியான்மர்னு மாத்தினாங்க. அதோட கேபிட்டல் சிட்டியையும் மாத்தணும்னு புதுசா நேபிடா அப்படிங்கிற பிரம்மாண்டமான சிட்டியை உருவாக்குனாங்க. இதுக்கு கோஸ்ட் சிட்டின்னு இன்னொரு பேரும் இருக்கு. ஏன்னா அந்த சிட்டி உருவானதுக்கு அப்புறம் மக்கள் யாரும் ஷிஃப்ட் ஆகல. ஆல்ரெடி அவங்க வாழ்ந்துட்டு இருக்கிற சிட்டிக்கும் நேபிடா சிட்டிக்கும் ரொம்ப தூரமா இருந்தது. இந்த சிட்டி 7000 ஸ்கொயர் கிலோமீட்டர்ஸ், அதாவது நம்ம சென்னையை விட 2000 ஸ்கொயர் கிலோமீட்டர்ஸ் பெருசு. ஆனா இதோட பாப்புலேஷன் 10 லட்சம் கூட கிடையாது. இப்படி யாருமே இல்லாத சிட்டிக்கு 20 லேன்ஸோட இருக்கிற காலியான பெரிய ரோட்ஸ், பார்லிமெண்ட், ஆள் நடமாட்டமே இல்லாத மால்ஸ், ஜூ, மியூசியம், டெம்பிள்ஸ், பார்க்ஸ் அண்ட் கார்டன்ஸ்னு இப்படி எல்லாமே இருக்கு. இந்த சிட்டிக்கு பல லட்சம் பேர் வந்துட்டு போற அளவுக்கு ஒரு பெரிய ஏர்போர்ட் இருக்கு. ஆனா பிஸியா இருக்கிற நாட்கள்லயே வெறும் 200 பேர் தான் வராங்க. இந்த சிட்டில நிறைய பெரிய பெரிய லக்ஸூரியஸ் ஹோட்டல்ஸ், ஸ்விம்மிங் பூல்ஸோட இருக்கு. ஆனா தங்க தான் ஆள் இல்ல. இப்படி ஆட்களே இல்லனாலும் இந்த சிட்டியோட கிளீனிங் ஒர்க், மெயின்டெனன்ஸ் எல்லாம் ஆள் வச்சு தினமும் கரெக்டா நடந்துகிட்டு இருக்கு. ஆள் இல்லாத பார்லிமெண்ட்க்கு மிலிட்டரி காவல் இருக்காங்க. நிறைய பேர் இப்படி வீம்புக்குன்னு கேபிட்டல் மாத்தி கிரியேட் பண்ணி மெயின்டைன் பண்ற காசை வச்சு சிட்டிசன்ஸ் எல்லாருக்கும் அடிப்படை தேவைகளை பண்ணிருக்கலாம்னு சொல்றாங்க. இன்னும் நிறைய பேர் இந்த சிட்டிக்கு கீழே அண்டர் கிரவுண்ட் டன்னல்ஸ் நார்த் கொரியாவோட கனெக்ட் ஆகிருக்குன்னு சொல்றாங்க. இங்க இருக்கிற பகோடா அப்படிங்கிற புத்திஸ்ட் மான்யூமெண்ட்குள்ள எந்த புத்திஸ்ட் மாங்கும் அலோ பண்றது இல்ல. பொலிட்டீஷியன்ஸ் அண்ட் மிலிட்டரி பீப்புள் மட்டும் தான் போயிட்டு வராங்க. இதனாலயும் இந்த ரூமர் அங்க பரவலா பேசப்படுது. இந்த இன்ஃபர்மேஷன் யூஸ்ஃபுல்லா இருந்தா லைக் பண்ணிட்டு, நேபிடா மாதிரி பிரம்மாண்டமா அதே நேரத்துல சைலண்டா இருக்கிற ஒரு சிட்டில இருக்கிறது எப்படி இருக்கும்னு கமெண்ட்ல சொல்லுங்க.